வணக்கம் மக்களே. போன வீடியோவில் குருந்தமலை குழந்தை வேலாயுத சுவாமியை வழிபட்டுட்டு இப்போ நம்ம வனபத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு தாங்க நம்ம போயிட்டு இருக்கோம். குருந்தமலை முருகன் கோயிலை தாண்டி வந்ததும் வனபத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போகிற வழி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் மரங்கள். இந்த மரங்கள் வெயிலின் தாக்கத்தை குறைச்சி நமக்கு நிழலையும் ரொம்பவே நல்லா கொடுத்துட்டு இருக்கு. இவ்வளோ நேரமாக வெயில்லையே வந்துட்டு இப்போ மரத்தோட நிழலில் போகும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபோட்டோ ஷூட்டு அண்ட் ரீல்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு தரமான ஸ்பாட்னே சொல்லலாங்க. ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் வரும்போதும் போகும்போதும் எப்போதுமே யாராவது ஒருத்தங்க இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு தாங்க ரோடு இப்படி எம்டியாக இருக்குது. மேபி இதுக்கு மேலே யாராவது எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தாங்க நெல்லித்துறை. இந்த ஆறு தான் கோயிலுக்குமே செல்லுது. இந்த முறை தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே வெளியே தெரியுது பாருங்க. இந்த இடத்துக்கெல்லாம் யாராவது குளிக்கணும்னு வந்தீங்கன்னா ரொம்பவே ஜாக்கிரதையாக குளிங்க. ஏன்னா இங்கே குளிக்கிறதுனால பல உயிரிழப்புகள் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் உயிரிழப்புக்கு பல காரணங்களும் சொல்கிறாங்க. அதனால் எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே குளிங்க. சரி வாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு போக ஆரம்பிக்கலாம். ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. வாங்க நம்ம வண்டியை முதல்ல பார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குன்றதை நோட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்மள்ட்ட 71% சார்ஜ் இருக்குதுங்க. வெறும் 29%லேயே நம்ம மேட்டுப்பாளையம் கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ இப்போ நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்கு நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வண்டிகள் வந்திருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி யூஸ்வலாக இந்த கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே ரொம்பவே கூட்டமாக இருக்குங்க. ஏன்னா இந்த கோயிலை சுற்றி தான் கெடா வெட்டுகள் அதிகமாக நடக்கும். மண்டபங்களுமே இங்கே தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கோயிலோட நுழைவாயில் மிக பிரம்மாண்டமாக கட்டிக்கிட்டுமே இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆற்றுல போய் காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிடலாம். பக்தர்கள் ஆற்றுக்கு போவதற்காக நடை பாதையுமே அமைச்சிருந்தாங்க. போன வருஷம் நாங்கள் வந்திருந்தப்போ இது கட்டிட்டு தான் இருந்தாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கால் கழுவுறதுக்காக நம்ம ஆற்றுக்கு வந்திருக்கோம். பாருங்கள் தண்ணியுமே அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மழை காலங்களில் தண்ணி அதிகமாக போகும்போது பக்தர்களோட பாதுகாப்புக்காக தடுப்புமே அமைச்சிருக்காங்க. அந்த தடுப்புகளை தாண்டி யாரும் போய் குளிக்க வேண்டாம். இப்போது தண்ணி அதிகமாக இல்லாததுனால அந்த தடுப்புகளை தாண்டி எல்லாம் போய் குளிச்சிட்ருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி சேஃப்டி ஜாக்கெட் இல்லாமல் பரிசலில் போகிறதையுமே எல்லோரும் அவாய்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டி ஜாக்கெட் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி பரிசல் சவாரி செய்யுங்க. ஆற்றுல கால் நனைச்சிட்டு சாமியை பார்க்கலான்னு க்யூவில் நின்னாச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. கோயம்புத்தூர்லேயே கெடா வெட்டுக்கு பேர் போன கோயில் இது தாங்க. இந்த கோயிலை சுற்றியுமே நிறைய மண்டபங்கள் இருக்கிறதுனால கெடா வெட்டி கரிசோறு போடணும்னாவே இந்த கோயிலுக்கு தாங்க எல்லாருமே வருவாங்க. 25 அடி உயரத்தில் பகாசூரன் வனபத்திரகாளி அம்மனை நோக்கியுமே உட்காந்துருக்காரு. பொதுவாக இந்த கோயிலில் கெடா வெட்டுக்கு அடுத்தபடியாக தீமிதி திருவிழா ரொம்பவே பிரம்மாண்டமாக நடக்கும். கோயில் வழிபாடு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ நம்ம குளிக்கிறதுக்காக கோயில் பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய அணைக்கட்டுக்கு தாங்க இப்போ நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய அணைக்கட்டு கோயிலில் இருந்து மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்துக்கு போகக்கூடிய வழியில் 2 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. இந்த அணைக்கட்டுக்கு மெயின் ரோட்டில் இருந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா தோப்புக்கு போகிற மாதிரியான வழிபாதையுமே இருக்குங்க. அதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா டெட் எண்டில் தாங்க இந்த அணைக்கட்டு அமைஞ்சிருக்குது. போகிற வழி ஃபுல்லாமே இந்த மாதிரி தோப்பு தான் இருக்கும் 2 சைடுமே. ஸோ இப்போ நம்ம அணைக்கட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த இடம் மோஸ்ட்லி உள்ளூர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வெளியூர்காரங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம அணைக்கட்டுக்கு கீழே இறங்கியாச்சுங்க. பாருங்கள் தண்ணியுமே அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இப்படி தாங்க இருக்கும். ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த பாறைகள் எதுவுமே தெரியாது.
இந்த தடவை வந்து தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால தான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே வெளியே தெரியுது. இங்கே குளிக்க வரும்போது தண்ணிக்கு உள்ளே போகும்போதும் சரி, தண்ணியில் இருந்து வெளியே வரும்போதும் சரி ரொம்பவே மெதுவாக நடந்து வரணுங்க. ஏன்னா பாறைகள் எல்லாமே வழுக்கக்கூடிய தன்மையில் தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாறை ஒன்றும் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கிறதுனால காலில் வந்து கிழிச்சு விடுறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்பவே மெதுவாக நடந்து வாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு குளிக்காமல் போனால் நல்லா இருக்காதுன்னு இயற்கையை ரசித்த மேனிக்கு அப்படியே ஒரு குளியில் போட்டுடலாம் வாங்க. ஆற்றுல குளிச்சு முடிச்சுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னும் 63% சார்ஜ் இருக்குதுன்னு தைரியத்தில் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பி வந்தோம். ஃபைனலாக காலையில் எந்த இடத்துல ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணணுமோ அதே இடத்துலையே ட்ரிப்பையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த வண்டியில் எவ்வளோ % சார்ஜ் இருக்குன்றதையும் பார்த்துடலாம். அப்படியே எவ்வளோ கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்திருக்குதுன்றதையும் பார்த்துடலாம். இந்த வண்டியில் இன்னுமே 38% சார்ஜ் இருக்குதுங்க. ஸோ இந்த வண்டி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் 101 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்குங்க.